ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் நாளே எல்லாருக்கும் இதுக்காக நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த அவசியத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படிங்கிறதுனால எங்கள் மாமா என்ன சொன்னார்னா, நீ இது மாதிரிலாம் பிரித்து பேசாதம்மா. அன்னைக்கு உங்கள் அப்பா எங்களை யாரையும் வேண்டான்னாரு செஞ்சார். ஆனால் அதே மாதிரி நீயும் இப்படியெல்லாம் இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மாமா, நான் அதெல்லாம் வேண்டான்னு நான் யாரையும் சொல்லலை பண்ணலை. அவங்க தான் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களை இது பண்ணுறாங்க. என்னால் இதுக்கு மேலே இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் இதுக்கு மேலே யாரைய பற்றியும் எதுவுமே நீ பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். உடனே நான் சொன்னேன், இதெல்லாம் சரிதான், சரியில்லாமல் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசினாங்க. ஏன் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்க? யாரையும் வர வேண்டாம் பண்ண வேண்டாம்னு எதுக்கு சொல்கிற? ஆமாம்மா, நம்ம அன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த நேரத்துக்கு அது எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் யாரையும் நம்ம காரணப்படுத்துறதுக்கான இதுங்கிறது கிடையாது. நம்ம நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைன்னு எங்கள் அம்மாகிட்டே நான் பேசிட்டேன். ஏன்னா அன்னைக்கு அவங்க பண்ணுற விஷயத்துக்கு இவங்க காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, காரணம் இருக்குது, இல்லை அதை தாண்டி நம்மளுக்கு எந்த நேரத்தில் எது எது கிடைக்குதோ அதை நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கும் நான் யாரையும் காரணம் சொல்கிறதுக்கான இதுங்கிறது அமையலை. ஆனால் அந்த நேரம் நம்மளுக்கு உங்கள் அப்பாவுக்கு முடியாமல் இருந்தப்போ யாரும் பார்க்குறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரிஞ்சது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். எனக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நான் சரியாக செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் செய்கிறது செய்யட்டும், நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே அந்த நேரத்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கான நேரங்கிறது நீங்கள் ஒரு சில விஷயத்த சொல்கிறதுக்கான இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா, நான் எதையும் இனிமேல் அதுக்காக நாங்கள் சொல்லலை பண்ணலை. எதாக இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் இது பண்ணிக்கிறேன், செய்கிறேன், பண்ணுறேன். அதுதான் நான் ஒரு சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்புனோன்னே சில இதை என்னால் எடுத்துக்க முடியலை. எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் சரியாக இருக்கோ அதை நம்மளுக்கு காரணத்தை இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் நம்ம முடிஞ்சதுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, பார்த்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் முடிவெடுத்துக்க வேண்டிய அவசியங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம், எந்த ஒரு இதுக்குமே நம்ம சொல்ல வேண்டியதுக்கான தேவைங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இவங்க இந்த விஷயத்துக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது நமக்கு தேவையாக இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வேண்டாம், இதுக்கு மேலே இந்த விஷயத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இதை நம்ம நடந்துக்கிறதா நல்லது அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் நடந்துக்குங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள், முடிஞ்சது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான தருணங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.